வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் தொழில் ஸ்தானத்தை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு தான் வரப்போகிறோம். அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறார் ஐயா. ஒவ்வொரு நாளும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும், எந்த வேலையாகவும் நம்ம கொடுத்தால் பரவாயில்லை, நாம் செஞ்சு அதன் மூலியமாக ஈட்டக்கூடிய லாபங்களாக பெறப்போகிறோம் ஐயா. இந்த வேலை தான் இல்லை, கடுமையாக உழைக்கின்ற மாதமாக இந்த மாதம் திகழும். தயவு செய்து புரிஞ்சுங்க. துளாராசிக்கு இந்த முறை வேலை இழந்தவர்களாகட்டும், வேலை அமைப்பில் இல்லாதவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த பாட்டி அமையப் போகிறது. இந்த மாதம் முழுவதுமே காணப்பட போதுங்க. ஏங்க பிரச்சனை படுறீங்க? இந்த முறை திடீரென்று வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, திடீர் வருமானங்கள் ஒரு 24 தேதிக்கு அப்புறம் திடீர் வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து அதன் மூலயமாக பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாகும். யாருன்னா ஒரு இறைவன் நம்மளுக்கு ஒரு ஒளி ரூபமாக கொடுத்து அந்த பிரச்சனையில் வெளிவந்து நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலங்களாக இந்த துளாராசிக்கு அமையப்போகுது. அதுவும் இல்லாமல் திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. முதல் வார்த்தை இதை தான் சொல்லணும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதை, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா, இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்கும்? மிகவும் சிறப்பினை தருமா? கண்டிப்பாக சிறப்பினை தரப்போதுங்க. இந்த 32 தேதியும் நம்மளுக்கு இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்குதுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 2ஆம் அதிபதியும் அவர் தான், 7ஆம் அதிபதி அவர் தான். வேலை சுமை சற்று அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் திகழும் ஐயா. வேலை இழந்தவர் கூட வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ஐயா. துன்பங்களே அனுபவிச்சுட்ருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், துன்பத்தையே நினைக்காதே. கடன் பிரச்சனை என்பது பெருசாக நினைக்கக்கூடிய காலங்கள் இது அல்ல. நாம் தோல்வியை எவ்வாறு தழுவிட்டோம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. தோல்வியை நாம் எவ்வாறு தழுவி விட்டோம், ஏன் நாம் தோல்விப்பட்டுருக்கோம், இந்த தோல்விக்கான மீட்டெடுக்கக்கூடிய காலங்களை நாம் இறைவனே நம்மளுக்கு சில விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். அந்த காலந்தாங்க உகந்தமான காலம்தான் இந்த காலமே. இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் நம்மளுக்கு ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாமே தீர்க்கப் போகிறது. முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால், தொழில் நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த வாட்டி. இது வரைக்கும் தொழிலில் நம்மளுக்கு சரியான முறையில் அமைப்பு இல்லைன்னா, வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் தொழில் ஸ்தானத்தை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு தான் வரப்போகிறோம். அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறார் ஐயா. ஒவ்வொரு நாளும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும், எந்த வேலையாகவும் நம்ம கொடுத்தால் பரவாயில்லை, நாம் செஞ்சு அதன் மூலியமாக ஈட்டக்கூடிய லாபங்களாக பெறப்போகிறோம் ஐயா. இந்த வேலை தான் இல்லை, கடுமையாக உழைக்கின்ற மாதமாக இந்த மாதம் திகழும். தயவு செய்து புரிஞ்சுங்க. துளாராசிக்கு இந்த முறை வேலை இழந்தவர்களாகட்டும், வேலை அமைப்பில் இல்லாதவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த பாட்டி அமையப் போகிறது. இந்த மாதம் முழுவதுமே காணப்பட போதுங்க. ஏங்க பிரச்சனை படுறீங்க? இந்த முறை திடீரென்று வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, திடீர் வருமானங்கள் ஒரு 24 தேதிக்கு அப்புறம் திடீர் வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து அதன் மூலயமாக பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாகும். யாருன்னா ஒரு இறைவன் நம்மளுக்கு ஒரு ஒளி ரூபமாக கொடுத்து அந்த பிரச்சனையில் வெளிவந்து நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலங்களாக இந்த துளாராசிக்கு அமையப்போகுது. அதுவும் இல்லாமல் திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. முதல் வார்த்தை இதை தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய பகவான் நம்மளுக்கு நேரடி பார்வையில் பார்த்து அந்த 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது பெண் பிள்ளைகளுக்கு. இந்த முறை பாக்கியங்கள் நிறைய கிடைக்குதுங்க. துளாராசிக்கு தான் 1008 பாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புங்க. என்னென்னா டஃப்பான நேரத்தில் இந்த பாக்கியம் கிடைக்கும் போது அது தரிவாக தெரியல. என்னென்னா வரவுக்கேற்ற செலவாய் போயிடுச்சு. இதுவே தனிப்பட்ட முறையில் நாம் கடன் சார்ந்த விஷயங்களையோ தொழிலில் ஏற்பட்ட பிணக்குகள் விஷயத்திலையோ நாம் அடிபட்டு வந்ததால் அந்த பிரச்சனைகளை சந்திக்க முடியாத நிலைமையில் இது ஈடுகட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது முறை ஈடுகட்டக்கூடிய காலங்களாகும். நோய் நொடிகள் ஏதேனும் வந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப்படுறது. ரொம்ப நாளாக தீர்வுகள் இல்லாமல் இருந்து பாருங்கள் அந்த நோய் நொடிகள்லாம். இந்த மாதம் அதெல்லாம் நம்மளுக்கு தீர்வு கொடுக்கிற மாதமாக அமையப் போகிறதுயா. ரொம்ப சிறப்பு என்று தான் சொன்னோம். குருவோடு சேர்ந்த மங்களகாரகன் இந்த 24 தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாட்டக்கூடிய காலங்களாக அமையப்படுதுங்க.
ஒரே வார்த்தை சொல்லணும்னா முதல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா சுப நிகழ்ச்சிகள் ஒரு 20 தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் குடும்பத்தில் நடக்கும். மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க தான் போகிறாரு. தீவினைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும். சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலும் குரு பகவானுடைய பார்வை நேராக 2ஆம் இடத்தில் விழுந்து இதுவரைக்கும் துன்பத்தை வாங்கி கொண்டிருந்த வேலை அமைப்பில் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் இப்படி தான் வாழ்க்கை முழுவதும் வாழணுமா அப்படின்னு எண்ணங்கின்ற அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்து நம்மளாலையும் எதையும் சாதிக்க முடியும், எந்த வேலையும் என்னால் செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறுவதும், அந்த இடத்துல சூரிய பகவான் வீட்டிருப்பது, அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனே வீட்டிருப்பது பெரிய சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் சொத்து எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, நானும் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், என் வாழ்க்கையிலும் எதுவும் முற்றுப்புள்ளி என்பது கிடையாதா, என் வாழ்க்கை கடினம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இடர்களை பட்டு தான் வாழணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றி அமைக்க போகிறார் இறைவன் நம்மளுக்கு. நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை. இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது எதுக்காகனா எல்லாமும் அந்த நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பாக்கியத்தை தான் நாம் பெற்றுட்ருக்கோம். ஒருவரை உயர்த்தி காட்டுவதும் நவ கிரகங்களே, ஒருவரை தாழ்த்தி காட்டுவதும் நவ கிரகங்களே. 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவர் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க. அந்த சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அதெல்லாம் கட்டுக்குள் வரும் என்று தான் அமைப்பு. அவரே அது பாக்கிய பார்வையாக மாறப்போகுதுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பாக்கியங்களை கிடைச்சி பெரிய அளவில் வரப்போகிறீங்க. நல்ல முன்னேற்றம், அதாவது தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவனு கூட இனிமேல் தன்னம்பிக்கை நான் எல்லாத்தையும் செய்து முடிப்பேங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் சாதிப்பேங்க, நான் இழந்ததை அனைத்தும் மீட்டெடுப்பேன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த அமைப்பு தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும். துன்பங்கள் இருக்க தான் செய்யும், தடைகள் இருக்க தான் செய்யும். நான் இப்பவும் சொல்கிறேன், தடை என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த தடையை உடைத்து அது படிக்கட்டாக மாற்ற வேண்டும். எல்லாரும் அப்படி தான். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே ஒன்றும் சாதாரணமாக தலைவன்லாம் உருவாகலை. ஒரு சாதாரண கட்சி தலைவன்லாம் சாதாரணமாலாம் உருவாக முடியாது. பலவிதமான இன்னல்களை, அவமானம் எல்லாமே சந்தித்து தான் தீரணும். அப்படி தலைவன் என்று சொன்னால் அது துளாராசி மட்டுமே பொருந்தும். அவங்க ஒரு ஆள் இருந்தாவே போதும். அந்த குடும்பத்திற்கான நிலவரங்களை அனைத்தும் தோகில் மேலே தூக்கி போட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி குணத்தை உடையவர் துளாராசிக்காரங்க. துன்பம் என்பதை அறியாத வண்ணம், அதாவது துன்பம் என்பது கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் பழகுது. அதனால் அது அறியாத வண்ணமும் நான் வேலையாகட்டும், வேலை சுமையாகட்டும் இனிமேல் குறைந்து கொண்டு காணப்பட போது மனதிற்கு இதமான எண்ணங்களை தோற்றுவிக்க போகிறார். பிள்ளைகளோ, பிள்ளை சார்ந்த விஷயங்களோ, அல்லது தொழிலில் ஏற்பட்ட பிணக்குகளோ, தொழிலில் நம்மளுக்கு ஏற்பட்ட போட்டி பொறாமை என்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு விலக போதுங்க. கணவன் மனைவிக்குள் இது வரைக்கும் அன்னுண்ணி இல்லைனா இனிமேல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ போகிறோம். ரொம்ப முக்கியமானது இது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை துணை என்பது ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கை துணையில் ஏற்று வந்த கருத்து வேறுபாடு, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அந்த உடல்நிலையெல்லாம் சரியாகக்கூடிய காலங்களாகும். நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்தவங்களை அவங்க பெற்றோர்களால் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்தக்கூடிய காலங்களாகும். ரொம்ப அதாவது இன்னல்களே பட்டுனுக்காக போகிற அந்த இன்னல்கள் மறைந்து நல்லது நடக்கின்ற காலங்களாகும். பேங்க் லோன், பேங்க் சார்ந்த விஷயங்களாகட்டும், வங்கி சார்ந்த விஷயங்களாகட்டும், ரெண்டும் ஒன்று தான். வங்கி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை என்று ஏற்பட்டிருந்தவெல்லாம் இனிமேல் விலகி சுபத்துவமாக மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டேன், எனக்கு எதனா ஒரு ஏற்பாடு கிடைக்காதா இறைவா என்று வேண்டிக் கொள்கிறோம் அல்லவா. இந்த பிரதோஷ நாளை வழிபட உங்களுக்கு பிரதோஷ நாள் ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானை முக்கியமாக வழிபட வேண்டிய ராசியில் நீங்களும் முதல் ராசி என்று தான் சொல்லுவேன். முருகப்பெருமானை ஓம் சரவண பவ, ஓம் சரவண, ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லுங்கள், இல்லை எழுதுங்க, சொல்லிங்கன்னே எழுதுங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு பெரிய பரிகாரமே தேவையில்லை. இல்லைன்னா சிவாய நம நமச்சிவாய, ஓம் சிவாய நம நமச்சிவாய. இல்லை என்றால் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. எதுவுமே தேவையில்லைங்க. சிவாய நம சிவாய நம நமச்சிவாயவே, இதை சொல்லிக்கினே இருங்க. உங்கள் வாழ்க்கை திறன் பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள், இடர்கள் அனைத்தும் தீர்க்கப்படும். இடர்கள் வாராத வண்ணம், அதாவது ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலனா கூட பரவாயில்ல, இடர்கள் வாராத வண்ணம் இருப்பதே பெரிய சுபத்துவம் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இந்த சுபத்துவமோ பாபத்துவமோ விட இல்லாத மனிதனுக்கு இடர்களே வரக்கூடாது. நல்லதே நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு, கெடுதல் நடக்காமல் இருப்பதே பெரிய நல்லது. ஒரு மனுஷனுக்கு
நல்லது நடக்கலைனா கூட பரவாயில்லை, கெடுதல்கள் நடக்காத வண்ணம் திண்ணம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதை நடைபெறாமல் கிரகங்கள் நம்மளை பாதுகாத்துச்சுன்னா அதுவே பெரிய நல்லது. நாம் வாழ்க்கை துணையாகட்டும், வாழ்க்கை துணையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும், அவர் வேலைக்கு போல வேலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் அவையெல்லாம் மாறி இந்த மாதமே அவர் வேலைக்கு போகிற மாதிரி அமைப்புகள் ஏற்பட போது, அவரும் நம்மளுக்கு ஒத்துழைச்சி திருப்பியும் பார்ட்னர்ஷிப்காக ஒத்துழைச்சி அதன் மூலியமாக வருமானம் ஈட்டு வரக்கூடிய காலம், மறைமுக வருமானம் இந்த மாதம் முழுவதும் காணக்கூடிய காலங்களாக அமையப்பெற போது. முக்கியமாக திடீர்னு கமிஷன் ஏஜென்சி வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த முறை அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பாக்கியம் திருப்பி திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது. திடீர் என்று வருமானங்கள் வந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார் நம்மளுக்கு இறைவனே. சில விஷயங்களை நன்னெடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை குறித்து பெரிய பெரிய மாற்றங்கள் மூலயமாக உங்களை பெரிய அதிக உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் கிடைக்கப்போகுது. ஏன்னா கிரகங்கள் ஒரு கிரகங்களை வச்சு மட்டும் பலாபலங்களை சொல்ல முடியாது, எல்லா கிரகத்தினுடைய அமைப்பை பார்த்து தான் சொல்ல முடியும். துளாராசி பொறுத்து 2ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்துல காட்சி பெறும்பொழுது உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைச்சு அவரே தொழில் ஸ்தானத்தை வலுவாக கொடுக்க போகிறார். இது வரைக்கும் தொழில் ஸ்தானம் வலுவாக இல்லைன்னா அந்த தொழிலில் திருப்பி இன்னொரு அபிவிருத்தி செய்து பெரிய மாற்றங்களை கொடுத்து 2வது தொழில் செய்கிறதுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஐயா. நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய காலங்களாகும். வேலை நட்பு வட்டாரங்களை நம்மளுக்கு நல்லா ஊக்குவிச்சு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவும், தொழிலாகட்டும், வீடாகட்டும், நோய் நொடிகள் ஆகட்டும், இது வரைக்கும் வரவு சார்ந்த விஷயங்களில் கை கொடுக்காமல் இருந்தால் இனிமேல் வரவு சார்ந்த விஷயங்கள் கை கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து துளாராசி இந்த மாதம் 32 தேதி வரைக்கும், ஆணி மாதம் வரைக்கும், தமிழ் மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பை அந்த முருகப்பெருமானே தந்துள்ள போகிறாரு. நல்ல அமைப்போடு இந்த கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலேயும், சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றதாலேயோ, அதாவது நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரே தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதத்தில் அமரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நலை நிமிர்த்தி தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த மாதம் திகழும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவ அந்த லக்ஷ்மி நாராயணன் நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.